சிந்துசா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மிஸ். நீ +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு இருக்க? +2 முடிச்சுட்டு வேலைக்கு போறேன் மிஸ். வேலைக்கு போலாமா? ஏன் நீ நல்லா படிப்பியே, ஏன் இப்படி சொல்ற? எங்க அப்பாவால காலேஜ் படிக்கிறதுக்கு தான் செலவு பண்ண முடியாது மிஸ். அப்படியாம்மா? பரவாயில்லம்மா. இப்ப தமிழக அரசாங்கம் நிறைய திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அவங்களே உங்களோட மேற்படிப்போட செலவை ஏத்துக்குவாங்க. அதுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை பத்தி உனக்கு தெரியுமா? தெரியாது மிஸ். புதுமை பெண் திட்டம் கேள்விப்பட்டிருக்கியா? சரி, அதை பத்தி நான் சொல்றேன், சரியா? புதுமை பெண் திட்டம் அதாவது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம். உங்களை மாதிரி இருக்க பெண் குழந்தைகள் தொடர்ந்து கல்வி கற்கணும், அவங்க வாழ்க்கை தரம் உயரணும், அவங்களும் சமுதாயத்துல ஒரு முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக பெண் கல்வியின் முக்கியத்துவத்தை மனதில் நினைத்து நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களோட மனசுல உதித்த திட்டம் தான் இந்த மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உதவித்தொகை திட்டம், அதாவது புதுமை பெண் திட்டம். இந்த திட்டத்தை முதல்ல நம்மளுடைய முதல்வர் ஐயா அவர்கள் 5/9/2022 முதல் கட்டமாகவும் 8/2/2023 இரண்டாம் கட்டமாகவும் துவங்கி வச்சு இப்போ ரொம்ப சிறப்பா செயல்படுத்திட்டு வராரு. இதுவரையும் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் மாணவர்கள் இதன் மூலம் பயனடைஞ்சிருக்காங்க. இதுவரைக்கும் தமிழக அரசு இதுக்காக 590 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கு. இந்த செலவை நம்ம முதல்வர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை நான் ஒரு அரசோட செலவினமாவே நான் பார்க்கல, ஒரு தந்தை தன்னோட பெண் குழந்தைக்காக செய்யற மூலதனமா தான் நான் பார்க்கறேன், இது என்னோட கடமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்க அப்பாவால உன்னை படிக்க வைக்க முடியாது, கஷ்டம் அப்படின்னு சொல்றேன். இப்போ நம்மளுடைய முதல்வர் ஐயா என்ன பண்றாரு, உனக்கு அப்பான்ற ஒரு ஸ்தானத்துல இருந்து உன்னோட உயர்கல்விக்கு உதவி செய்யற மாதிரி இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இதன் மூலமா 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில பயிர்கிற எல்லா மாணவிகளுக்கும் தங்களுடைய கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். அந்த பணத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், தொடர்ந்து உயர்கல்வி படிக்கலாம். அதே பொருளாதாரத்தால பின்தங்கிய பெண் குழந்தைகளோட கல்வி முன்னேற்றம் அடையணும், நாடு முன்னேற்றம் அடையணும். உங்க கல்வியை நீங்க என்ன பண்ணணும், உயர்கல்வியை தொடர்ந்து படிக்கணுன்றதுக்காக நம்மளுடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா இந்த திட்டத்தை ஒரு தந்தை உள்ளத்தோட கொண்டு வந்திருக்காரு. நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும், தொடர்ந்து உயர்கல்வியே படிக்கணும், உங்க படிப்பு பாதியில் நிறுத்தக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்துல செய்யறதுக்கான அடிப்படை தகுதிகள் சில இருக்கு, அதெல்லாம் சொல்லவா? நீயும் போய் எல்லாத்தையும் சொல்லணும், உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் சொல்லணும், சரியா? முதல் தகுதி 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளிகள்ல, அரசு பள்ளிகள்னா தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, ஆதிதிராவிட நலத்துறை பள்ளிகள், பிற்படுத்தப்பட்ட பள்ளிகள், அந்த மாதிரி நிறைய இருக்கு. எதுல வேணாலும் படிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம தனியார் பள்ளிகள்ல RTஇன் மூலமா சில மாணவர்களை சேர்ப்பாங்க. அந்த மாணவர்களும் 6 முதல் 8ஆம் வகுப்பு அந்த தனியார் பள்ளிகளில் படிச்சிருந்தாலும் அவங்க தொடர்ந்து 9 முதல் 12ஆம் வகுப்பை அரசு பள்ளியில படிச்சா அவங்களும் இந்த உதவி தொகையை வாங்கிக்கலாம், சரியா? உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 3 பேர் இருக்கீங்க. யார் யார் இருக்கா? அக்கா என்ன படிக்கிறாங்க? 10th படிக்கிறாங்க. இந்த உதவி தொகையை இப்ப நீ மட்டும் தான் வாங்கலாமா, இல்ல உங்க அக்கா மட்டும் தான் வாங்கலாமா? அப்படிலாம் கிடையாது. இப்ப நீ என்ன படிக்கணும்னு ஆசைப்படுற? டீச்சர் படிக்கணும்னு ஆசைப்படுற. அப்ப டீச்சர் படிப்புக்கான இளங்கலை படிப்பு படிக்கலாம், தொடர்ந்து ஆசிரியருக்கான பட்ட பயிற்சி படிக்கலாம். நீங்க அக்கா என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க? போலீஸ் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த மாதிரி நீயும் என்ன பண்ணலாம், நீ விரும்பின பாடத்தை படிக்கிறதுக்கு தேவையான உதவி தொகை இதன் மூலம் விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். உன் அக்காவை என்ன பண்ணலாம், இதன் மூலம் விண்ணப்பிச்சு வாங்கிக்கலாம். எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு இந்த உயர்கல்விக்கான உதவித்தொகை கிடைக்கும், சரியா? அது இல்லாம வேற ஏதாவது அரசாங்க திட்டத்தின் மூலமா நீங்க ஏதாவது உதவித்தொகை வாங்கிட்டீங்களா? இல்ல. இப்போ உங்க அம்மா அப்பா என்ன படிச்சிருக்காங்க? அப்போ உங்க அக்கா என்ன பண்ணலாம், முதல் தலைமுறை பட்டதாரிக்கான உதவித்தொகை வாங்கலாம், அதுக்காக விண்ணப்பிக்கலாம். இந்த மாதிரி அவ அதுக்காக விண்ணப்பிச்சு வாங்கினாலும் உங்களுக்கு இந்த உதவித்தொகையும் கிடைக்கும். இதுக்கான ஒரு வரையறை எல்லாம் கிடையாது. தமிழக அரசு சமூகம் மற்றும் மகளிர் நலத்துறை மூலமா இந்த தமிழக அரசின் புதுமை பெண் திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலமா நீ பயன்பெறணும்னா நீ பள்ளி வகுப்பை முடிச்சுட்டு கல்லூரி சேர்றப்போ எந்த கல்லூரியில படிக்க போறியோ அந்த கல்லூரியோட முதல்வர் மற்றும் அங்க ஒரு ஒருங்கிணைப்பாளர் இருப்பாங்க. அவங்களோட உதவியோட அதுக்குன்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த புதுமை பெண் திட்டத்துக்காக ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா www.pudumaipen.tn.gov.in. இந்த வெப்சைட்ல போய் நீங்க என்ன பண்ணணும், முதல்ல உங்களுக்கு லாகின் பண்ணிக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ணணும், நீ படிக்கிற காலேஜோட முதல்வர் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க உதவியோட அந்த காலேஜோட யூசர் நேம் போடணும், பாஸ்வேர்ட் போட்டு அதுல நீங்க லாகின் பண்ணி அதுல விண்ணப்பதாரர் டீடைல்ஸ் கேட்பாங்க. அதுல உன்னுடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து நீ பதிவு மேற்கொண்டுனா நீ என்ன பண்ணலாம், எத்தனை வருஷம் படிச்சு முடிக்கிறியோ படிச்சு முடிக்கிற வருஷம் வரைக்கும் மாதம் உன்னோட வங்கி கணக்குல தானாவே என்ன வந்துடும், தானா அந்த 1000 ரூபாய் பணம் ஏறிடும், சரியா? அதை வச்சு நீ என்ன பண்ணிக்கலாம், உன்னோட படிப்பு செலவுக்கு பயன்படுத்திக்கலாம். உன்னோட பெற்றோரையும் கஷ்டப்படுத்த வேண்டாம். சிந்துஜா, உனக்கு இப்போ இந்த புதுமை பெண் திட்டத்தை பத்தி எல்லாம் நல்லா புரிஞ்சுதாமா?
ஓகே, இப்போ சொல்லு, இப்ப நீ படிச்சு என்ன ஆகுவ? படிச்சு முடிச்சுட்டு கண்டிப்பா டீச்சர் ஆகணும். டீச்சர் ஆயிட்டு நீ என்ன பண்ணணும்? மிஸ்ஸை வந்து ஒரு ஆசிரியரா வந்து மிஸ்ஸை சந்திக்கணும். உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ மிஸ். சூப்பர்மா.